இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்க வசனம் சங்கீதம் 92 அதிகாரம் 15வது வசனம். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். அவர்கள் கனி தந்து யாரை குறிக்குதுன்னா, நீதிமான் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பான். கனி கொடுக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 சொல்லப்பட்டு இருக்கு. ஆவியின் கனி 9. அந்த ஆவியின் கனி என்னன்னா, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம். இல்லையா? இந்த 9 கனிகளையும் ஒரு நீதிமான் தனக்குள்ளே வைத்த இந்த கனிகளை, அதாவது இந்த நற்குணங்களை அவன் வெளிப்படுத்துகிறவனா இருக்கான்னா, இதுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. அதாவது இந்த 9 கனிகளும் ஒருவனுக்குள்ளே இருக்குன்னா, அந்த நீதிமான் முதிர் வயதிலும் பசுமையும் புஷ்டியுமா இருப்பாங்க. அவங்க செழித்து இருப்பாங்க. எப்படி செழித்து இருப்பாங்கன்னா, தண்ணீர் அண்டையில் நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் வேர் விடுகிற மரம் எப்படி உஷ்ணம் வராத காணாமல் இலை எப்பயுமே பச்சையாக இருந்து மழை தாழ்ச்சி வரும் வருஷத்தில் கூட அது தப்பாமல் கனி கொடுக்கறதா இருக்குன்னு எரேமியா 17:8 சொல்லப்பட்டது போல, அது நீர் அண்டையில் அந்த மரம் வேர் பற்றி அந்த தண்ணீரை தன் வேர்களில் உறிந்து கிளைகளை எல்லாம் அது பரவி அது இலைகளை பச்சையாக கொடுத்து கனி கொடுக்கறதா இருக்கா. அது போல தான் ஒரு நீதிமான் இந்த 9 கனிகளும் 9 குணாதிசயங்களும் அவனிடத்துல இருக்கும்போது அவன் மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிறவனாய், மற்றவர்களுக்கு பலன் கொடுக்கிறவனா இருப்பான். மழை தாழ்ச்சி அடைந்து வறட்சி வரும்போது கூட அவன் செழித்து ஓங்குகிறவனா இருப்பான்னு இன்னைக்கு வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். ஏசாயா 46:4 பார்க்குறோம். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் சொல்றார். அப்போ நீ கனி கொடுக்கிறவங்களா இருக்கும்போது, நீதிமான் கனி கொடுக்கிறவனா இருக்கும்போது, முதிர் வயது ஆனாலும் நரை வயது ஆனாலும், முதிர் வயது என்பது 50, 60 வயதுக்கு உள்ளவங்க, அதுக்கும் மேலே 70, 80, 90 அது மாதிரி போகிறவங்க நரை வயது உள்ளவர்கள், ரொம்ப வயதானவர்கள். அந்த நிலையில் இருந்தாலும் நான் உங்களை தாங்குவேன் கர்த்தர் சொல்கிறார். நான் அப்படியே செய்து வந்தேன், இனிமேலும் நான் உங்களை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். இந்த வாக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அப்போ முதிர் வயதிலும் நீதிமான்களை கர்த்தர் ஏந்தி சுமந்து அவர்களுடைய எல்லா பிரச்சனைகளிலும் அவர்களை விடுதலையாக்க தப்புவிக்க அவர் வல்லமில்ல தேவனா இருக்கிறார். சங்கீதம் 71:18 சொல்லுது, இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு உம்முத வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் ஒரு பராக்கிரமத்தையும் நாம் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிரும் உள்ளவன் ஆகும் வரைக்கும் என்னை கைவிடீராக என்று தாவீது சொல்லுகிறத பார்க்குறோம். இந்த சந்ததிக்கு உமது வல்லமையும் வரப்போகிற சந்ததிக்கு உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கணும்னா, இந்த முதிர் வயது நரைமயிர் வரைக்கும் என்னை நீங்கள் கைவிடாதிருங்க. ஏன்னா தாவீது எப்பொழுதும் கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்தார், கர்த்தரை தன் வலது பாரத்தில் வைத்திருந்தார், கர்த்தரை முன்னிறுத்தி ஓட கற்றுக்கொண்டார், கர்த்தரை எப்பொழுதும் துதிக்கிறவராக காணப்பட்டார். அப்போது ஒரு நீதிமானாக தாவீது விளங்கினார். அதே போல் நம்ம யோபுவை பார்க்குறோம், அவர் உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானாக இருந்தார் இல்லையா? நோவாவும் நீதிமானாக விளங்கினார் பார்க்குறோம். ஆதியாகமத்தில் ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது ஆபிரகாம் விசுவாசம் உள்ளவனாக இருந்ததுனால அவன் நீதி உள்ளவராக அவர் எண்ணப்பட்டார்னு பார்க்குறோம். அப்போ அந்த கனிகள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் காணப்பட்டதுனால தான் அவங்களுடைய வாழ்க்கையின் முடிவும் சமாதானமாக இருந்ததுன்னு பார்க்குறோம். அதனால தான் இந்த சந்ததிக்கு உமது வல்லமையும் வரப்போகிற உமது பராக்கிரமத்தையும் நாம் அறிவிக்கும் வரைக்கும் முதிர் வயது நரைமயிர் வரைக்கும் என்னை கைவிடுகிறாக என்று தாவீது சொல்லுகிறார். பிலிப்பியர் 1:11 பார்க்குறோம். இங்கே பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பு பட்டணத்தாருக்கு சொல்லும் பொழுது, கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த உலகத்துக்கு நியாயம் தீர்க்க வரும் அந்த நாளிலே துப்புர உள்ளவர்களானா பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்து அவர் வரும்போது உங்களை பரிசுத்தத்தை காத்து கொண்டு நீதி உள்ளவர்களாய் உண்மையும் உத்தமமாய் கைகளில் கரை திரை இல்லாதபடிக்கு நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் அப்படி அவருக்கு முன்பாக நிற்கிறதுக்கு நம்ம திராணி உள்ளவங்களாக இருக்கணும் இல்லையா? கரை திரை குற்றமற்றவர்களாய் கர்த்தர் வரும்போது நாம் நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கணும். அப்படி நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறத பார்க்குறோம். அதே போல் யோவான் 15ஆம் அதிகாரம் 2-5 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா,
என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக கனி கொடுக்கிறவர்களாய் நாம இருக்கணும். அவர் கனி கொடுக்கிறவராக இருந்தார் இல்லையா? அவர் வாழ்ந்தபோது எத்தனை மக்களுக்கு அவர் நன்மை செய்கிறவராக அவர் சுற்றித்து இருந்தார்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போது அவர் பிசாசுகளின் பிடிப்பட்ட ஒவ்வொருவர்களையும் அவர் விடுதலையாக்கினார். வியாதியஸ்தர்களை அவர் சொஸ்தமாக்கினார். நறுங்குண்ட ஆவிகளை அவர் விடுதலையாக்கினார்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஆவிகளுக்கு தேவன் கிருபை செய்தார், அவங்களுக்கு அந்த விடுதலையை கட்டளையிட்டார்னு பார்க்குறோம். அப்போ அவர் வரும் நாளுக்கு நீங்கள் பரிசுத்தம் உள்ளவங்களாக இருக்கணும். கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை நான் அறுத்து போடுவேன்னு சொல்கிறார். அப்போ உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற அந்த ஆவியின் கனி 9 குணாதிசயங்களையும் நீங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். அப்படி கனி கொடுக்காத மரத்தை, அந்த கொடியை நான் அறுத்து போடுவேன்னே சொல்கிறார். அதே போல் அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை நான் சுத்தம் பண்ணுகிறேன்னு சொல்கிறார். இன்னும் நம்மை என்ன பண்ணுறாரு? பரிசுத்தமாக்குறாரு. நம்ம இடத்துல தேவையில்லாத கலைகளை நீக்கி நம்மை நல்ல கொடியானது நல்ல மரமாக வளரும் வடிக்கு தேவன் நமக்கு நம்மை அதை சுத்தம் பண்ணுகிறவராக இருக்கார். இன்னைக்கு நம் எல்லையில் இருக்கிற கரைகள் இது எல்லாவற்றையும் நீக்கி தேவன் நம்மையும் பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்படியாக செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது நம்மையும் அவர் ரத்தத்தினாலே சுத்திகரித்து பரிசுமாக்குவார். இதை போல தேவனுடைய உபதேசங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் சுத்தமாகறீங்கன்னு இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். யோபு 17:9 சொல்லுது, நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகளை உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். அப்போ சுத்தமான கைகள், சுத்தமான இருதயம் உள்ள நீதிமான், அவன் வழி எப்படி அவன் நீதிமான் தன் வழியை உறுதியாக பிடித்திருப்பான். அப்படின்னா அவன் போகிற வழியில் அவனுக்கு ஒரு உறுதி இருக்கும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் திட மனதோடு அவன் செய்வான். ஏன்னா அவன் கை சுத்தமுள்ளதாக இருக்கிறதுனால அவன் பலத்து போவான்னா அவன் நல்ல பெருக்கம் அடைவான். மத்தேயு 3:10 பார்க்குறோம், இப்பொழுதும் கோடாரியானது மரங்களின் வேறருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் அக்கினியிலே போடப்படும், வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்போ கனி கொடுக்கலைன்னா கர்த்தர் என்ன பண்ணுவார்? அந்த மரத்தை வெட்டி போடுவார். ஆனால் அதை வெட்டி போட்டு அக்கினியிலே சுட்டெரிப்பேன்னு சொல்கிறார். அதனால் இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற நாமும் அநேகருக்கு கனி கொடுக்கிறவர்களாய், பலன் தருகிறவர்களாய், மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிறவர்களாய், கர்த்தருடைய வசனத்தை கொண்டு அவங்கள போதித்து அவர்களுக்கு வழிகளை நாம் கற்றுக் கொடுக்கிறவர்களாக காணப்படுவோமானால் நாம் கர்த்தருக்குள்ளாக வேரூன்றி காணப்படுவோம். ஏன்னா அவர் திராட்சை செடி, நாம் கொடிகள். அவரில் நாம் நிலைத்திருந்தோம்னா என்றென்றைக்கும் நாமும் கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். ஏன்னா நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கிறது என்று நீதிமொழிகள் 4:18 பார்க்குறோம். அதே போல் நீதிமான் பாதை வெளிச்சமாக இருக்கிறது போல, ஏன்னா அவன் மேல் கர்த்தருடைய வெளிச்சமாகிய வார்த்தை உதிக்கும் போது அவன் என்றென்றும் கனி கொடுக்கிறவனாக இருப்பான். முதிர் வயதிலும் அவன் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பான். ஆமீன்.